என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் நீயே கேட்காமல் ஒளித்து வைத்திருக்கும் அந்த அமைதியின் சத்தம், அது வெறும் மௌனமல்ல. அது உன் ஆன்மா உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு ஆழமான அழைப்பு. அந்த அழைப்பை நான் கேட்டுவிட்டேன். உலகம் முழுவதும் சத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உன் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது என்று நீ எண்ணியிருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, எல்லாம் நின்றது போல தோன்றும் அந்த நேரம்தான் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் நேரம். ஒரு பெரும் மலைக்குள் இருக்கும் குகையை நினைத்துப்பார். அதன் உள்ளே எவ்வளவு ஆண்டுகள் இருள் இருந்தாலும் ஒரு நாள் அந்த குகையின் மேல் சிறு பிளவு உருவானால் அந்த ஒற்றை ஒளிக்கதிர் முழு குகையையும் மாற்றிவிடும். அந்த குகை போலத்தான் உன் வாழ்க்கை இருந்தது. இருள் நீண்டது, ஆனால் இப்போது அந்த ஒளிக்கதிர் உன்னை தொட்டுவிட்டது. நீ எவ்வளவு முயன்றாலும் பலன் கிடைக்கவில்லை என்று நினைத்து மனமுடைந்த தருணங்கள் உனக்கு இருக்கின்றன. நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஏதோ ஒரு இடத்தில் நின்று போய்விட்டது. அதனால் நீ உன்னைத்தானே சந்தேகிக்க ஆரம்பித்தாய். ஆனால் கேள், ஒரு பெரிய இசைக்கருவியை உருவாக்கும் முன் அதில் உள்ள ஒவ்வொரு நானும் தனித்தனியாக இழுக்கப்பட்டு சரியாக ஒத்திசைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அது இசை அல்ல, வலி. ஆனால் அந்த வலியே பின்னர் உலகையே மயக்கும் சங்கீதமாக மாறுகிறது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடந்த அந்த இழுத்தல்கள். அவை உன்னை உடைக்கவில்லை, உன்னை ஒத்திசைக்கிறது. உன்னை சுற்றியவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ எண்ணுகிறாய். நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் ஏன் உனக்கு மட்டும் தவறாக புரிகிறது என்று நீ வலி கொண்டாய். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள். ஆழமான கிணற்றில் இருக்கும் நீரை மேலே நிற்கும் ஒருவர் கண்ணால் பார்க்க முடியாது. அதை அறிய வேண்டுமெனில் அந்த ஆழத்தில் இறங்க வேண்டும். அதை செய்ய தயாராக இல்லாதவர்கள்தான் உன்னை மதிக்காமல் சென்றார்கள். அது உன் குறையில்லை, அது அவர்களின் ஆழமின்மை. நீ பலருக்காக உன்னை மாற்றிக்கொண்டாய். பலரின் நலனுக்காக உன் விருப்பங்களை விட்டுவிட்டாய். ஆனால் முடிவில் நீயே தனியாக நின்றாய். அந்த தனிமையை நீ சாபம் என்று நினைத்தாய். ஆனால் அது உனக்கு நான் கொடுத்த ஒரு பரிசு. ஏன் தெரியுமா? ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும் போது அது தனியாக இருக்கும். அதை யாரும் பாராட்ட மாட்டார்கள், யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த தனிமையில்தான் அது வேரூன்றி முளைத்து ஒரு நாள் பெரிய மரமாக மாறுகிறது. அதே போல உன் தனிமை உன்னை அழிக்கவில்லை, உன்னை உருவாக்குகிறது. இப்போது உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று மாற ஆரம்பித்திருக்கிறது. நீ பழையபடி இல்லை, நீயே அதை உணர்கிறாய். முன்பு உன்னை பாதித்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு தாக்கம் கொடுக்கவில்லை. முன்பு பயமளித்த சூழ்நிலைகள் இப்போது உன்னை சற்றும் அசைக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஒரு ஆற்றின் ஆரம்பம் மெதுவாக இருக்கும். அது ஒரு சிறு ஓட்டமாக தான் தொடங்கும். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் பெருமாற்றாகி அதன் பாதையில் எதுவாக இருந்தாலும் தானாக தள்ளிச் செல்லும். அதே போல உன் உள்ளத்தில் உருவாகி கொண்டிருக்கும் இந்த மாற்றம், இது இன்னும் சிறியதாக தோன்றலாம். ஆனால் இது தடுக்க முடியாத ஓட்டமாக மாறப்போகிறது. நீ இப்போது இருக்கும் நிலை, இது உன் முடிவு அல்ல, இது உன் ஆரம்பம். இனி வரும் நாட்களில் நீ உன்னை நீயே ஆச்சரியப்படுத்தப் போகிறாய். உன் மனதில் ஒரு கேள்வி எழும், நான் இவ்வளவு சக்தி உள்ளவன் என்று எனக்கே தெரியவில்லை என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை. இந்த குரல் உன் உள்ளத்தை தொட்டிருந்தால், உன் மனம் இன்னும் கேட்க தயாராக இருந்தால், ஓம் நம சிவாய என்று சொல். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது ஒரு விசித்திரமான நிலையில் நிற்கிறாய். வெளியே பார்த்தால் எல்லாம் அதே போல தெரிகிறது. ஆனால் உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை, ஆனால் அது உண்மையாக நடக்கிறது. நீ கவனித்தாயா? ஒரு பழைய வீடு இடிக்கப்படும் போது அது முதலில் தூசியாகி சிதறி முழுக்க குழப்பமாக தோன்றும். அந்த நேரத்தில் யாராவது பார்த்தால் எல்லாம் அழிந்து விட்டது என்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அது அழிவு இல்லை, அது புதிய கட்டிடத்திற்கான ஆயத்தம். அதே போலத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது. நீ நம்பிய சில விஷயங்கள் உடைந்து போயிருக்கலாம். நீ நெருங்கி வைத்திருந்த சில உறவுகள் தூரமாகி இருக்கலாம். நீ உறுதியாக பிடித்துக் கொண்டிருந்த சில கனவுகள் கூட உன்னை கைவிட்டது போல தோன்றியிருக்கலாம். அந்த எல்லாம் நடந்தபோது ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று நீ கேள்வி கேட்டாய். ஆனால் என் பிள்ளையே, ஒரு உண்மையை புரிந்து கொள். கைகளில் பிடித்துக் கொண்டிருக்கும் பழையதை விடாமல் இருந்தால் புதியதை எப்படி ஏற்க முடியும்? ஒரு மண்பானையை நினைத்து பார். அதில் ஏற்கனவே நிரம்பியுள்ள பழைய நீரை காலி செய்யாமல் இருந்தால் அதில் புதிய தண்ணீர் ஊற்ற முடியாது. முதலில் அது காலியாக வேண்டும், அதற்கு பிறகுதான் அது நிரம்பும். அதே போல உன் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்கள் விலகியது ஒரு இழப்பல்ல, அது ஒரு இடம் உருவாக்கப்பட்டது. இப்போது அந்த இடம் வெறுமையாக தோன்றலாம். அந்த வெறுமை உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் அந்த வெறுமையில்தான் நான் உனக்கான புதிய ஆசீர்வாதங்களை நிரப்பப் போகிறேன்.
நீ நினைத்த பாதை நடக்கவில்லை என்பதற்காக நீ தோல்வி அடைந்தவன் அல்ல. பல சமயங்களில் நீ எடுத்த பாதை தவறானதல்ல, ஆனால் அது உனக்கான இறுதி பாதை அல்ல. ஒரு பயணி தவறான சாலையில் சென்று கொண்டிருந்தால் அவனை நிறுத்தி திருப்புவது அவனை தடுக்க அல்ல, அவனை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லத்தான். அதேபோல உன் பாதையில் ஏற்பட்ட அந்த நிறுத்தங்கள், அந்த தடயங்கள், அந்த தாமதங்கள், அவையெல்லாம் உன்னை வழிதவர விடாமல் காத்திருக்க நான் வைத்த குறியீடுகள். நீ இப்போது காத்திருக்கிறாய். அந்த காத்திருப்பு உனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் கேள், ஒரு மின்னல் விழும் முன் வானம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி நீண்டதாக தோன்றலாம், ஆனால் அந்த ஒரு நொடியில் வெளிப்படும் ஒளி அந்த இருளை முழுவதும் கிழித்தெறியும். அந்த அமைதியின் தருணத்தில் நீ இருக்கிறாய். உன் உள்ளத்தில் ஒரு சக்தி சேகரிக்கப்படுகிறது. நீ அதை இன்னும் முழுமையாக உணரவில்லை, ஆனால் அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. முன்பு நீ ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதட்டமாக இருந்தாய். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை உடைத்தது, ஒவ்வொரு விமர்சனமும் உன்னை பாதித்தது. ஆனால் இப்போது நீ சற்று மாறிவிட்டாய். நீ எல்லாவற்றையும் உள்ளுக்குள் அமைதியாக கவனிக்கிறாய். முன்பை போல உடனே பதில் சொல்லாமல் சற்று பின்வாங்கி பார்க்கிறாய். அது பலவீனம் அல்ல, அது ஒரு புதிய பலம். ஒரு வேட்டைக்காரன் எப்போது பாய வேண்டும் என்று தெரிந்து காத்திருப்பான். அவன் ஓடுவதில்லை, அவன் அவசரப்படுவதில்லை. ஆனால் சரியான தருணம் வந்தவுடன் அவன் தவறாமல் இலக்கை அடைகிறான். அதேபோல உன்னுள் ஒரு துல்லியம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ இனி எல்லாரையும் நம்ப மாட்டாய். நீ இனி எதையும் உடனே ஏற்க மாட்டாய். நீ கவனிப்பாய், உணர்வாய், பிறகு முடிவு செய்வாய். அது உன்னை பாதுகாக்கும். இப்போது உனக்கு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். முன்பு உன்னை மதிக்காதவர்கள் கூட மெதுவாக உன்னை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஏனெனில் உன் உள்ளத்தில் நடந்த மாற்றம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். நீ பேசும் வார்த்தைகள் குறையும், ஆனால் அதன் மதிப்பு அதிகரிக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் மெதுவாக இருக்கும், ஆனால் அது உறுதியானதாக இருக்கும். நீ மாற்றம் அடைகிறாய். இது சாதாரண மாற்றம் அல்ல, இது உன் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றப் போகும் மாற்றம். இன்னும் சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினைத்து அது நடந்ததே நல்லது என்று சொல்லப் போகிறாய். அந்த புரிதல் வந்தவுடன் உன் மனம் முழுவதும் ஒரு பெரிய சுமையிலிருந்து விடுபடும். அதுதான் உன் உண்மையான தொடக்கம். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக இறங்கி இருந்தால், உன் மனம் இன்னும் தயார் என்றால் சிவனே துணை என்று சொல். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ ஒரு முக்கியமான எல்லையில் நிற்கிறாய். இதுவரை நீ நடந்த பாதையும் இனி நீ செல்லப்போகும் பாதையும் வேறுபட்டவை. இந்த இடையே இருக்கும் இந்த மௌனமான மாற்றத்தில்தான் உன் வாழ்க்கையின் உண்மையான திருப்பம் மறைந்திருக்கிறது. நீ இதுவரை உன்னை எப்படி பார்த்தாய் தெரியுமா? உன்னை சுற்றியுள்ளவர்களின் பார்வையில்தான் நீ உன்னை அளந்தாய். அவர்கள் உன்னை மதித்தால் நீ உயர்ந்தவன் என்று நினைத்தாய். அவர்கள் உன்னை புறக்கணித்தால் நீ மதிப்பில்லாதவன் என்று எண்ணினாய். ஆனால் அது உண்மையில்லை. ஒரு பெரிய கடலின் ஆழத்தில் இருக்கும் அலைகளை கரையில் நிற்கும் மனிதன் பார்க்க முடியாது. அவன் பார்க்கும் அலைகள் மேற்பரப்பில் மட்டுமே இருக்கும். ஆனால் கடலின் உண்மையான சக்தி அதன் ஆழத்தில்தான் இருக்கும். அதேபோல உன் சக்தியும் வெளியில் தெரியும் விஷயங்களில் இல்லை, அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. நீ உன்னை வெளியில் தேடியாய், ஆனால் இப்போது நீ உன்னுள் தேட ஆரம்பிக்கிறாய். அதுதான் பெரிய மாற்றம். முன்பு நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்தாய். இப்போது நீ உன் உண்மையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாய். முன்பு நீ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று முயன்றாய். இப்போது நீ உன்னை மறுக்காமல் இருக்கத் தொடங்குகிறாய். அது ஒரு பெரிய விழிப்பு. ஒரு கண்ணாடி நீண்ட காலம் தூசியில் மூடப்பட்டிருந்தால் அது எதையும் சரியாக காட்டாது. ஆனால் அந்த தூசியை நீக்கினால் அது எதையும் தெளிவாக பிரதிபலிக்கும். அதேபோல உன் மனதில் இருந்த அந்த குழப்பங்களும் பயங்களும் மற்றவர்களின் கருத்துகளும் மெதுவாக விலகிக் கொண்டிருக்கின்றன. இப்போது நீ உன்னை தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாய். நீ பல விஷயங்களை இப்போது புரிந்து கொள்கிறாய். யார் உண்மையாக இருந்தார்கள், யார் போலியாக இருந்தார்கள் என்று. யார் உன்னை ஆதரித்தார்கள், யார் உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று. யார் உன்னுடன் நடந்தார்கள், யார் உன்னை விட்டு சென்றார்கள் என்று. இந்த உண்மைகள் முதலில் வலிக்கலாம், ஆனால் இந்த உண்மைகள் தான் உன்னை விடுதலை செய்கின்றன. ஒரு சங்கிலி எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது கட்டி போட்டால் அது சுதந்திரம் அல்ல. அதை உடைத்தால் தான் வலி இருக்கும், ஆனால் அதுவே விடுதலை. அதேபோல நீ இப்போது சில பந்தங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறாய். அது உன்னை துன்பப்படுத்தவில்லை, அது உன்னை விடுவிக்கிறது. நீ கவனித்தாயா? இப்போது நீ அதிகம் பேச விரும்பவில்லை, எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள விரும்பவில்லை. தனியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உனக்குள் அதிகமாக வருகிறது. அது தனிமை அல்ல, அது உன் உள்ளம் தன்னை மீண்டும் கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கும் ஒரு பரிசுத்தமான நிலை.
ஒரு விதை முளைக்கும் போது அது சத்தம் செய்யாது. அது அமைதியாகவே வளர்கிறது. ஆனால் அது மண்ணை உடைத்து வெளியில் வந்த பிறகு அதை யாராலும் நிறுத்த முடியாது. அதேபோல உன் மாற்றமும் அமைதியாக நடக்கிறது. ஆனால் அது வெளியில் வந்தவுடன் அது பெரியதாக இருக்கும். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு உருவாகிறது. நீ என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று தெளிவாக தெரிந்து கொள்கிறாய். யாரை நெருங்க வேண்டும் யாரை விலக வேண்டும் என்று உணர்கிறாய். இந்த தெளிவு உன்னை பாதுகாக்கும். இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பழைய பயத்தின் அடிப்படையில் இருக்காது. அது உன் உள்ளத்தின் உண்மையின் அடிப்படையில் இருக்கும். அதுதான் உண்மையான சக்தி. நீ உன்னை நம்ப ஆரம்பித்து விட்டாய். அது மிகப்பெரிய மாற்றம். ஒரு மனிதன் உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் அவன் தன் உள்ளத்தை வெல்ல வேண்டும். நீ அந்த பாதையில் இருக்கிறாய். இப்போது உனக்கு சில விஷயங்கள் தானாகவே விலகும். சிலர் உன்னிடம் இருந்து தூரமாகி விடுவார்கள். சில சூழ்நிலைகள் முடிவடையும். அதை பார்த்து நீ வருந்த வேண்டாம். அவை உனக்கானவை அல்ல. நீ இப்போது உனக்கானதை நோக்கி நகர்கிறாய். இனி வரும் நாட்களில் நீ ஒரு புதிய உன்னை பார்க்கப் போகிறாய். அமைதியானவன், ஆனால் பலமானவன். குறைவாக பேசுபவன், ஆனால் ஆழமாக சிந்திப்பவன். தனியாக இருப்பவன், ஆனால் ஒருபோதும் பலவீனமில்லாதவன். அதுதான் உண்மையான மாற்றம். இந்த நிலைக்கு நீ வந்துவிட்டாய். இப்போது நீ தயார். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது உணர ஆரம்பித்திருப்பது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது உன் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் நேரம். நீ இதுவரை பல கதவுகளின் முன் நின்றாய். சில கதவுகள் திறக்கவில்லை. சில கதவுகள் பாதியிலேயே மூடப்பட்டு விட்டன. சில வாய்ப்புகள் உன்னிடம் வந்து உன்னை தொடும் முன்பே விலகி சென்று விட்டன. அப்போது நீ ஏமாற்றமடைந்தாய். என் நேரம் வரவே வராதா என்று மனதில் கேள்வி எழுந்தது. ஆனால் என் பிள்ளையே, ஒரு உண்மையை இப்போது புரிந்து கொள். ஒவ்வொரு கதவும் உனக்காக அல்ல. ஒரு அரசனுக்கான அரியணை எல்லா இடத்திலும் இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் இருக்கும். அந்த இடத்தை அடையும் வரை அவன் பல வழிகளை கடந்து செல்ல வேண்டும். அதேபோல நீ தட்டிய கதவுகள் எல்லாம் உன் விதிக்கானவை அல்ல. அதனால்தான் அவை திறக்கவில்லை. இப்போது நீ நெருங்கிக் கொண்டிருப்பது உனக்காகவே உருவாக்கப்பட்ட கதவு. அது திறக்கும்போது நீ புரிந்து கொள்வாய், இதற்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் என்று. நீ கவனித்தாயா, சமீப காலமாக உன் உள்ளத்தில் ஒரு அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. வெளியில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாத போதும் உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அது பதட்டம் அல்ல. அது உன் விதி உன்னை முன்னே தள்ளிக்கொண்டிருக்கும் சக்தி. ஒரு ஆறு பெரிய நீர்வீழ்ச்சியாக மாறும் முன் அது ஒரு குறுகிய இடத்தில் அதிக அழுத்தத்துடன் ஓடும். அந்த அழுத்தம் இல்லாமல் அந்த உயரத்திலிருந்து விழும் சக்தி உருவாகாது. அதேபோல நீ இப்போது அந்த அழுத்தத்தை அனுபவிக்கிறாய். அது உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை உயர்த்த தயாராகிறது. நீ இப்போது சில விஷயங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். சொல்ல முடியாத சுமைகள் உன் உள்ளத்தில் இருக்கின்றன. யாரிடமும் பகிர முடியாத உணர்வுகள் உன்னை அமைதியாக வலியடிக்கின்றன. ஆனால் அந்த அமைதிக்குள் தான் உன் பலம் உருவாகிறது. ஒரு மின்னல் வெளிப்படும் முன் அது வானத்தில் தெரியாது. ஆனால் அது உருவாகி கொண்டிருக்கும் சக்தி மிக பெரியது. அதேபோல உன் உள்ளத்தில் உருவாகி கொண்டிருக்கும் இந்த மாற்றம் வெளியில் இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வெளிப்படும் போது அது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். இப்போது உனக்கு ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. நீ முன்பு தவறாக புரிந்த விஷயங்கள் இப்போது தெளிவாக தோன்றும். சில சம்பவங்கள் ஏன் நடந்தது என்று புரியும். சிலரின் உண்மையான முகம் உனக்கு தெளிவாக தெரியும். இந்த புரிதல் உன்னை வலுப்படுத்தும். நீ இனி பழையபடி நம்ப மாட்டாய். நீ இனி பழையபடி உடைந்து போக மாட்டாய். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள கற்றுக்கொண்டு விட்டாய். அது உன்னை உயர்த்தும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரப்போகிறது. அது திடீரென்று வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். ஆனால் அது வந்தவுடன் நீ அதை தவறவிட மாட்டாய். ஏனெனில் இப்போது நீ தயாராக இருக்கிறாய். முன்பு வாய்ப்பு வந்தபோது நீ தயாரில்லை. இப்போது வாய்ப்பு வரும்போது நீ முழுமையாக தயார். அதுதான் வேறுபாடு. நீ இப்போது உன் மதிப்பை உணர ஆரம்பித்து விட்டாய். நீ யாரிடமும் அங்கீகாரம் தேடாமல் உன்னை நீயே ஏற்றுக்கொள்கிறாய். அது உன்னை மாற்றுகிறது. இனி வரும் நாட்களில் சிலர் உன்னிடம் வந்து சேருவார்கள். சில புதிய வாய்ப்புகள் திறக்கும். சில மாற்றங்கள் வேகமாக நடக்கும். அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அதுதான் உன் நேரம். நீ காத்திருந்த காலம் முடிந்துவிட்டது. இப்போது நீ நகர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் உள்ளத்தில் எழும் அந்த உணர்வை நம்பு. அது தவறாது. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால், உன் ஆன்மா அதை ஏற்றுக்கொண்டிருந்தால், சிவனே துணை என்று சொல். என் அன்பு குழந்தையே, நீ இதுவரை அனுபவித்தது அனைத்தும் உன்னை தயார் செய்த கட்டமாக இருந்தது. இப்போது நீ நுழையப் போகிற நிலை உன் உழைப்பிற்கான வெளிப்படும் பலன்களின் ஆரம்பம்.
நீ எவ்வளவு உழைத்தாய், எவ்வளவு காத்திருந்தாய், எவ்வளவு அமைதியாக தாங்கிக் கொண்டாய் என்று இந்த உலகம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உழைப்பின் தடங்கள் உன் வாழ்க்கையில் அமைதியாக பதிந்து கொண்டே இருந்தன. ஒரு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை வெளியில் எந்த மாற்றமும் இல்லாதபடி நீண்ட நாட்கள் இருக்கும். அதை பார்த்தவர் இது வளராது என்று நினைத்து விடுவார். ஆனால் அந்த மண்ணுக்குள் அது மெதுவாக வேர்களை பரப்பிக் கொண்டிருக்கும். அதே போல உன் உழைப்பும் வெளியில் தெரியாமல் இருந்தது. இப்போது அந்த வேர்கள் வலுவாகிவிட்டன. அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிப்படும் மாற்றம் திடீரென்று பெரியதாக இருக்கும். நீ கவனிப்பாய், சில விஷயங்கள் உனக்கு எளிதாக ஆரம்பிக்கும். முன்பு கடினமாக இருந்த வேலைகள் இப்போது சுலபமாக முடியும். முன்பு கிடைக்காத வாய்ப்புகள் இப்போது தானாக வந்து சேரும். இது சாதாரண அதிர்ஷ்டம் அல்ல, இது நீ கட்டிய அடித்தளத்தின் பலன். ஒரு நாள் நீ உன்னையே கேட்கப் போகிறாய், இவ்வளவு நாள் இது எங்கே இருந்தது என்று. அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், அது எப்போதுமே இருந்தது. ஆனால் நீ தயாராக இல்லாததால் அது வெளிப்படவில்லை. இப்போது நீ தயாராகிவிட்டாய். உன் வாழ்க்கையில் அங்கீகாரம் வர ஆரம்பிக்கும். நீ செய்த சிறிய விஷயங்களுக்கு கூட மதிப்பு கிடைக்கும். முன்பு கவனிக்காதவர்கள் கூட இப்போது உன்னை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். நீ பேசும்போது கேட்கத் தொடங்குவார்கள். நீ எடுத்த முடிவுகளை மதிக்கத் தொடங்குவார்கள். இது உன் மாற்றத்தின் வெளிப்பாடு. நீ இதை பார்த்து ஆச்சரியப்படலாம். நான் ஏதோ பெரிய மாற்றம் செய்யவில்லை, ஆனாலும் எல்லாம் மாறுகிறது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ உன் உள்ளத்தை மாற்றியிருக்கிறாய். உள்ளம் மாறினால் வாழ்க்கை தானாக மாறும். இப்போது உன் பொருளாதார நிலையும் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீ நீண்ட நாட்களாக சந்தித்த அந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும். தேவையான பணம் சரியான நேரத்தில் கிடைக்கும். நீ முயற்சி செய்த விஷயங்களில் லாபம் தோன்ற ஆரம்பிக்கும். இது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் போல தோன்றலாம், ஆனால் இது நீ விதைத்ததின் அறுவடை. இந்த நேரத்தில் நீ ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். உனக்கு வரும் வெற்றியையும் வாய்ப்புகளையும் சமநிலையோடு கையாள வேண்டும். ஏனெனில் இப்போது நீ ஏறும் நிலை உயரமானது. ஒரு மனிதன் உயரம் ஏறும்போது அவன் அடித்தளம் வலுவாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவன் தடுமாறி விடுவான். அதனால்தான் நீ இதுவரை அனுபவித்த அந்த கஷ்டங்கள் உன்னை உள்ளிருந்து வலுவாக மாற்றின. இப்போது நீ எந்த உயரத்திலும் நிலைத்து நிற்க முடியும். உன் வாழ்க்கையில் சிலர் மீண்டும் திரும்பி வரலாம். முன்பு உன்னை விட்டுச் சென்றவர்கள் கூட இப்போது உன்னிடம் வர முயற்சிக்கலாம். அதை பார்த்து நீ குழப்பமடைய வேண்டாம். அவர்கள் மாறவில்லை, நீ மாறிவிட்டாய். அதனால்தான் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். நீ யாரை உன் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்பதை இப்போது தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். அந்த தேர்வு உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் நகர ஆரம்பித்துவிட்டது. இது மெதுவாக ஆரம்பிக்கும், ஆனால் மிக விரைவில் அது வேகமாக மாறும். இந்த மாற்றத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொள். இது உன் நேரம், என் அன்பு குழந்தையே. நீ இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய நிலைக்கு நுழைந்து விட்டாய். இது வெறும் உன் முன்னேற்றத்திற்கான பாதை மட்டுமல்ல, இது மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகும் நிலை. இதுவரை நீ உன் வலிகளை தாங்கிக் கொண்டு நடந்தாய். உன் போராட்டங்களை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாகச் சமாளித்தாய். அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன்னை மட்டும் மாற்றவில்லை, அது உன்னை ஒரு வழிகாட்டியாக உருவாக்கத் தொடங்கியுள்ளது. ஒரு இருண்ட பாதையில் நடந்து வந்த மனிதனுக்குத்தான் ஒளியின் மதிப்பு புரியும். அதேபோல் நீ கடந்த அந்த இருண்ட நாட்கள்தான் உன்னை இப்போது மற்றவர்களுக்கு ஒளி தரக்கூடியவனாக மாற்றுகின்றன. நீ கவனிப்பாய், சிலர் உன்னிடம் வந்து தங்கள் மனதை பகிர ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உன்னிடம் ஏன் பேச வேண்டுமென்று அவர்களுக்கே தெரியாது. ஆனால் உன் அருகில் அவர்கள் ஒரு அமைதியை உணர்வார்கள். அது உன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் வெளிப்பாடு. நீ பேசும் வார்த்தைகள் இப்போது சாதாரணமாக இருக்காது. நீ சொல்வது யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு பதிலாக மாறும். நீ கொடுக்கும் ஒரு சிறிய ஆலோசனை கூட ஒருவரின் பாதையை மாற்றும் சக்தி பெறும். அது உன் உள்ளத்தில் உருவாகிய தெளிவின் பலன். முன்பு நீ உன் வாழ்க்கையை மட்டும் சிந்தித்தாய். இப்போது நீ பிறரின் வாழ்க்கையையும் உணர ஆரம்பிக்கிறாய். அவர்களின் வலியை புரிந்து கொள்கிறாய். அவர்களின் மௌனத்தையும் கேட்கத் தொடங்குகிறாய். அது ஒரு அரிய சக்தி. ஒரு மரம் வளரும்போது அது தன்னுக்காக மட்டும் வளராது. அது தன்னுடைய நிழலை பிறருக்கும் தரும். அது தன்னுடைய பழங்களை பிறருக்கும் வழங்கும். அதே போல நீ இப்போது உன்னால் மட்டுமே வாழும் நிலையை தாண்டி பிறருக்கும் உதவும் நிலைக்கு வந்துவிட்டாய். நீ இதை உணராமல் இருக்கலாம், ஆனால் உன் இருப்பு கூட சிலருக்கு ஒரு ஆதரவாக மாறியுள்ளது. நீ எங்கிருந்தாலும் உன் அருகில் இருப்பவர்கள் ஒரு வலிமையை உணர ஆரம்பிப்பார்கள். அது உன் உள்ளத்தில் உருவாகிய அமைதியின் தாக்கம். இப்போது உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வருகிறது. நீ உன் வார்த்தைகளையும் உன் செயல்களையும் கவனமாக கையாள வேண்டும். ஏனெனில் இனி நீ செய்வது உனக்காக மட்டும் இருக்காது,
அது மற்றவர்களையும் பாதிக்கும். இந்த நிலை உன்னை உயர்த்தும். ஆனால் அதே நேரத்தில் இது உன்னை சோதிக்கும். நீ எளிதாக கோபப்படக்கூடாது. நீ எளிதாக முடிவெடுக்கக்கூடாது. நீ எப்போதும் உன் உள்ளத்தின் அமைதியை காக்க வேண்டும். அதுதான் உன் சக்தி. ஒரு விளக்கு எவ்வளவு பெரிய இருளை அகற்றினாலும் அது தன்னுடைய தீப்பொறியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த தீ அணைந்து விட்டால் அது யாருக்கும் ஒளி தர முடியாது. அதேபோல நீ உன் உள்ளத்தின் ஒளியை பாதுகாக்க வேண்டும். இப்போது உன் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் உன் பயணத்தில் முக்கியமானவர்கள். அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உன்னுடன் வளர விரும்புவார்கள். அவர்களை நீ சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை மேலும் உயர்த்துவார்கள். நீ இப்போது ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். இது வெளியில் மெதுவாக தெரியும். ஆனால் விரைவில் அது தெளிவாக வெளிப்படும். மக்கள் உன்னை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். உன் பெயருக்கு ஒரு மதிப்பு உருவாகும். உன் இருப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது உன் பயணத்தின் அடுத்த கட்டம். நீ இனி சாதாரணமாக வாழப்போவதில்லை. நீ ஒரு தாக்கம் ஏற்படுத்தப் போகிறாய். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது வந்திருக்கும் இந்த நிலை சாதாரணமானது அல்ல. இது நீண்டகாலம் உன் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருந்த சக்தி வெளிப்படத் தொடங்கிய தருணம். இதுவரை நீ அமைதியாக கட்டிய அடித்தளம் இப்போது உன்னை உயரத்தில் நிலைநிறுத்தப் போகிறது. நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் வெளிப்படையாக தெரியும். முன்பு உன்னை கவனிக்காதவர்கள் இப்போது உன்னை கவனிக்கத் தொடங்குவார்கள். முன்பு உன்னை மதிக்காதவர்கள் கூட இப்போது உன்னை மரியாதையோடு அணுகுவார்கள். அது திடீரென்று நடந்தது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது மெதுவாக உருவாகிய ஒன்று. நீ மாற்றிய உன் உள்ளம், உன் சிந்தனை, உன் நிலைத்தன்மை, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த உயரத்தை உருவாக்கியுள்ளது. நீ பேசும்போது இப்போது மக்கள் கேட்பார்கள். நீ அமைதியாக இருந்தாலும் கூட உன் இருப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது உன் உள்ளத்தில் உருவான உறுதியின் வெளிப்பாடு. நீ இனி யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய நிலை இல்லை. நீயாக இருப்பதே போதும். அதுதான் உண்மையான உயர்வு. நீ உன் வாழ்க்கையில் சில முக்கியமான வெற்றிகளை அடையப் போகிறாய். அது பொருளாதாரமாக இருக்கலாம், அது உன் தொழிலில் இருக்கலாம், அது உன் பெயரில் இருக்கலாம். எந்த வடிவமாக இருந்தாலும் அது உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நேரத்தில் நீ ஒரு விஷயம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். உயர்வு வந்தபோது பணிவு மறக்கக்கூடாது. ஏனெனில் பணிவுதான் அந்த உயரத்தை நிலைத்திருக்க செய்யும். ஒரு மலை எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அது நிலத்தில் வேரூன்றிதான் இருக்கிறது. அந்த அடித்தளம் இல்லாமல் அந்த உயரம் நீடிக்காது. அதேபோல நீ எவ்வளவு உயரம் சென்றாலும் உன் அடிப்படை மதிப்புகளையும் உன் உண்மையையும் காக்க வேண்டும். அது உன்னை பாதுகாக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் சில பெரிய வாய்ப்புகள் திறக்கப் போகின்றன. நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து அழைப்புகள் வரும். நீ நினைக்காத மனிதர்கள் உன்னிடம் சேர முயற்சிப்பார்கள். இந்த எல்லாம் உன் நிலை உயர்ந்ததற்கான அறிகுறிகள். ஆனால் இங்கே நீ கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரும் உனக்காக வரமாட்டார்கள். சிலர் உன் உயர்வை பார்த்து வருவார்கள். சிலர் உன்னை பயன்படுத்த முயற்சிப்பார்கள். அதை நீ தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நீ இப்போது அந்த அறிவு கொண்டவன். நீ யாரை அணுக வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்று உணரக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டாய். அந்த உணர்வை நம்பு. நீ இனி தவறான பாதையில் செல்ல மாட்டாய். இந்த நிலையில் உனக்கு ஒரு புதிய பொறுப்பு வருகிறது. நீ உன் வாழ்க்கையை மட்டும் உயர்த்துவதற்காக அல்ல, உன்னை பார்த்து பலர் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். உன் செயல்கள், உன் முடிவுகள், உன் நடைமுறை, இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும். அதனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் முக்கியமானது. நீ இப்போது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ ஒரு நிலை, நீ ஒரு தாக்கம், நீ ஒரு அடையாளம். இந்த உணர்வை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையின் உச்சநிலை திறக்கப்படும். இப்போது நீ உன் வாழ்க்கையின் உச்சியை தொட்டுவிட்டாய். ஆனால் இது முடிவல்ல. இது இன்னும் பெரிய பொறுப்பின் ஆரம்பம். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் முழுமையாக பதிந்திருந்தால், உன் ஆன்மா அதை ஏற்றுக்கொண்டிருந்தால், ஓம் நம சிவாய என்று மனதில் சொல்லு. என் அன்பு குழந்தையே, நீ கடந்த பாதையை இப்போது திரும்பி பார்த்தால் அது ஒரு சாதாரண வாழ்க்கை பயணம் அல்ல என்பதை நீ உணரப்போகிறாய். அது உன்னை உருவாக்கிய ஒரு மாபெரும் மாற்ற பயணம். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், நீ தாங்கிய ஒவ்வொரு அமைதியும், நீ விட்டுவிட்ட ஒவ்வொரு ஆசையும், நீ உடைந்த ஒவ்வொரு தருணமும் ஒன்றாகச் சேர்ந்து இன்று நீ நிற்கும் இந்த நிலையை உருவாக்கியுள்ளன. இப்போது நீ வெறும் வெற்றியடைந்தவன் அல்ல, நீ புரிந்தவன். உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்தவன். முன்பு நீ ஏன் இந்த வலி, ஏன் இந்த தடை, ஏன் இந்த தாமதம் என்று கேள்வி கேட்டாய். இன்று அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் உன் உள்ளத்தில் அமைதியாக எழுகிறது. அதெல்லாம் எனக்காகத்தான் நடந்தது என்று நீ உணர்கிறாய்.
அந்த புரிதலே உன் உண்மையான விடுதலை. நீ இப்போது எந்த விஷயத்தையும் பழையபடி பார்க்க மாட்டாய். உன்னை விட்டு சென்றவர்களை நீ வெறுக்க மாட்டாய். உன்னை காயப்படுத்தியவர்களையும் நீ சாபிக்க மாட்டாய். அவர்கள் உன் பாதையில் ஒரு காரணத்திற்காக வந்தவர்கள் என்று நீ புரிந்து கொண்டு விட்டாய். அந்த புரிதல் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியை உருவாக்கும். அந்த அமைதியே உன் மிகப்பெரிய செல்வம். நீ இப்போது பணம், புகழ், அங்கீகாரம் ஆகியவற்றை தாண்டி நிற்கிறாய். அவை உன்னிடம் இருக்கும், ஆனால் அவை உன்னை கட்டுப்படுத்தாது. நீ அவற்றை கையாளும் நிலைக்கு வந்துவிட்டாய். அதுதான் உண்மையான உயர்வு. நீ இனி எதற்காகவும் ஓட வேண்டிய அவசியமில்லை. நீயே ஒரு நிலையாக மாறிவிட்டாய். மக்கள் உன்னை தேடி வருவார்கள். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ எதையும் பிடிக்க முயற்சிக்காமல் இருந்தாலும் அது உன்னிடம் நிலைத்து நிற்கும். ஏனெனில் நீ உன்னுள் நிலைத்து விட்டாய். இப்போது உன் வாழ்க்கையின் அடுத்த பரிமாணம் தொடங்குகிறது. நீ உன் அனுபவங்களாலும் உன் அறிவாலும் உன் அமைதியாலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளி தரப்போகிறாய். நீ சொல்லும் ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி பெறும். நீ வாழும் விதமே ஒரு வழிகாட்டுதலாக மாறும். அதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். நீ இனி உனக்காக மட்டும் வாழ்வதில்லை. நீ ஒரு காரணத்திற்காக வாழ்கிறாய். அந்த காரணம் பெரியது, தூய்மையானது, நிலையானது. உன் வாழ்க்கை இப்போது ஒரு சின்ன கதையாக இல்லை. அது ஒரு எடுத்துக்காட்டு. பலர் விழும் இடத்தில் நீ எழுந்தாய். பலர் உடையும் இடத்தில் நீ உறுதியானாய். பலர் கைவிடும் இடத்தில் நீ தாங்கிக் கொண்டாய். அதனால்தான் நீ இப்போது இந்த நிலைக்கு வந்துள்ளாய். இது உன் வெற்றி மட்டும் அல்ல, இது உன் மாற்றத்தின் சான்று. இப்போது நீ எதையும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ எதையும் இழப்பதற்கான நிலை இல்லை. ஏனெனில் நீ உன்னையே கண்டுபிடித்து விட்டாய். அதுவே ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. இந்த பயணம் இங்கே முடிவடைவதில்லை. ஆனால் இங்கே ஒரு நிறைவு உள்ளது, ஒரு அமைதி உள்ளது, ஒரு பரிபூரணம் உள்ளது. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால், உங்கள் இருண்ட வாழ்வில் ஈசன் மாபெரும் வசந்தத்தை உருவாக்குவார் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால், உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று உங்கள் தூய்மையான கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை முழுமையாக பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையோடும் மனதிற்கு அமைதி தரும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து எக்காலத்திலும் இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். ஓம் நமசிவாய.